அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தென்காசி தொகுதி யாருக்கு? தென்காசியில் திமுகவிற்கு வெற்றி. ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இருபெரும் தலைவர்களான ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமியின் மோதலால் தென்காசி தொகுதி ஒரு தனி தொகுதியாகும். இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் மருத்துவர் ராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 18வது மக்களவைத் தேர்தலானது நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார்கள், தாமரை சின்னத்தில். இதேபோன்று அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற புதிய தமிழக கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் இருவருமே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். தென்காசி தொகுதி தேவேந்திரகுல வேளாளர்கள் நிறைந்த ஒரு தொகுதியாகும். தென்காசி தொகுதியில் ராஜபாளையம் தொகுதி, திருவில்லிபுத்தூர் தனி தொகுதி என்ற 2 தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்திலும், சங்கரன்கோவில் தனி, வாசுதேவநல்லூர் தனி, கடையநல்லூர், தென்காசி என்ற 4 தொகுதிகள் தென்காசி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. இங்கு இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சியே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படுகிறது. 9 முறை காங்கிரஸ் கட்சியும், 3 முறை அதிமுகவும், கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும், திமுக 1 முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன. இந்த முறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இருபெரும் தலைவர்களான கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் என்ற 2 தலைவர்களும் ஒரே தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இதனால் அவர்களுக்குத்தான் இழப்பு என்றால் மிகையாகாது. ஆம், இருவரும் தலைவர்களும் வெவ்வேறு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தால் ஒருவேளை இருவரில் ஒருவருக்காவது வெற்றி கிடைத்திருந்திருக்கும். தற்பொழுது தென்காசி தொகுதியை பொறுத்தவரையிலும் 2 பெரும் தலைவர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் தேவேந்திரகுல வேளாளர்களே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். தென்காசி தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 15,16,183 பேர். பெண் வாக்காளர்கள் 7,73,822 பேர். ஆண் வாக்காளர்கள் 7,42,158 பேர். 3ஆம் பாலின வாக்காளர்கள் 203 பேர். தென்காசி தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களே. இவர்களே இங்குள்ள 6 தொகுதிகளிலும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து முக்குலத்தோர் அதிக அளவு வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து நாடார்கள், இஸ்லாமியர்கள், யாதவர்கள், நாயக்கர்கள், பறையர்கள், பிள்ளைகள், முதலியார்கள், ராஜுக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கு கணிசமாக வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் கூட தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களை சார்ந்த இருவரும் கட்சியின் தலைவர்களும் போட்டியிடுவதனால் இங்கு இந்த மக்களினுடைய வாக்குகள் 2ஆக பிரிந்துவிடும். எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குலத்தோர், நாடார்கள், இஸ்லாமியர்கள், யாதவர்கள் மற்றும் நாயக்கர்களே ஆவார்கள். இது மட்டும் அல்லாமல் திமுக சார்பில் இங்கு நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளரான மருத்துவர் ராணி அவர்களும் இதே சமூகத்தைச் சேர்ந்தவர். எனவே இவரும் அதே சமூகம் என்பதனால் இவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல்
திமுகவினுடைய வாக்கு, திமுக கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு, சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு என்று அனைத்துமே திமுக வேட்பாளரான ராணி அவர்களுக்கே கிடைக்கும். இதனால் திமுக வேட்பாளரான ராணி அவர்கள் மிக சுலபமாக வெற்றி பெறக்கூடிய நிலைக்கு வந்து விடுவார். ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள ஜான் பாண்டியன் அவர்களுக்கு சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. சிறுபான்மையினர்களுடைய வாக்கு இவர்களுக்கு கிடைக்காத போது இவருடைய வெற்றி என்பது கேள்விக்குறிதான். இதேபோன்று அதிமுக சார்பில் இங்கு போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் இச்சமூகத்தைச் சேர்ந்த பெரும் தலைவர் என்றாலும் கூட தற்பொழுது ஆளும் கட்சியாக திமுக உள்ளது. எனவே இங்கு ஆளும் கட்சி என்பதனால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான பலவற்றை செய்து கொள்ளலாம். இது மட்டும் அல்லாமல் அதே சமூகத்தைச் சேர்ந்த மற்றும் ஒரு பெரும் தலைவரான ஜான் பாண்டியன் அங்கு போட்டியிடுவதனால் இவர்களுக்குள் நேரடி போட்டி நிலவுவதால் மூன்றாவது வேட்பாளரான திமுகவின் ராணி அவர்கள் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார். இது அரசியல் சதுரங்கம் என்று கூட கூறலாம். இவர்கள் இருவருக்குமே தெரியும், அவர்கள் இருவரும் ஒரே தொகுதியில் போட்டியிட்டால் இருவருமே வெற்றி பெற முடியாது என்று. அதே சமயத்தில் அதிமுகவை வீழ்த்துவதற்காக பாரதிய ஜனதா செய்யும் சதி என்று கூட கூறலாம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியானது அதிமுக இடத்தை பிடிக்க ஆசைப்படுகிறது. அதாவது இரண்டாவது இடத்தை பெறுவதற்காக இதுபோன்று வலிமையான வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி களமிறக்கியுள்ளது. ஆனால் அதிமுகவோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வேட்பாளர்களை களமிறக்கி இருப்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த இரு தலைவர்களையும் வைத்து மற்ற கட்சிகள் விளையாடும் விளையாட்டு என்றுதான் நாம் கூற வேண்டும். புதிய தமிழக கட்சியினுடைய தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தொகுதியில் 9 முறை போட்டியிட்டு 9 முறையும் தோல்வி அடைந்துள்ளார். தற்பொழுது 10வது முறை போட்டியிட உள்ளார். இதேபோன்று ஜான் பாண்டியன் இவர்கள் இருவருக்குமான வாக்கு வங்கியை இவர்களே பிரித்து கொள்ளுகிறார்கள். இதனால் மற்ற கட்சிகளுக்குத்தான் லாபம். தற்போதைய கள நிலவரத்தின்படி திமுக முதல் இடத்தை பெறும் என்றும் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் 2வது இடத்தை பெறுவார்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற ஜான் பாண்டியன் அவர்கள் 3வது இடத்தை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.